இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, சாமி சிலைய உள்ள காணுமே சாமி. யோ, சாமி சிலைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கயா. ஐயோ, திருவிழா சமயத்துல ஆத்தா சிலையை இப்படி திருடிட்டாங்களே, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இனி ஊருக்கு என்ன கேடு வரப்போகுதோ. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ண திருவிழா இப்படி பாதிலேயே நின்னு போச்சு. ஆத்தா சிலையை திருடி இந்த ஊருக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டானுங்களே. இனி எத்தனை உயிர் போக போதோ, ஊர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்ன அண்ணாமலை இப்படி ஆயிடுச்சு? திருவிழா நேரத்துல சிலையை திருடி இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது அண்ணாமலை? ஏற்கனவே திருவிழா நடக்காம ஊர்ல மழை தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த வருஷமோ திருவிழா நடத்தலனா எல்லாம் பஞ்சப்பட்டினில கடந்து சாக வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவங்க தான். எப்ப இவங்க இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஏய் கோதாண்டோ, சிலை காணாம போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்க. யோ, வாய மூடியா. எல்லாம் நீ பண்ண வேலைதான். திருவிழாவுல யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், பூஜையா யார் ஆரம்பிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம லட்சமா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு கோவிலுக்குள்ள விட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஆத்தா சிலையவே காணும். இதென்ன சாதாரணமா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப யார் மேல சரி தப்புன்னு சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. இவ்வளவு பேர் இருந்தோம், ஆத்தாவோட சிலை காணாம போயிருக்கு. முதல்ல அதை யார் எடுத்தாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பார்க்கலாம். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதான் சிலை திருநவங்க முன்னாடியே இருக்காங்களே. ஏங்க, நீங்க யார சொல்றீங்க? வேற யாரு? அதோ அந்த அண்ணாமலை தான். சும்மா நடிக்காதம்மா. அந்த பூட்டின கதவை திறக்க போற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் திசை திருப்பி விட்டுட்டு அந்த சமயமா பார்த்து ஆளுங்களை வச்சு சிலையை திருடிட்ட. இப்ப கையங்களவுமா மாட்டினதும் கோபப்படுற மாதிரி நடிக்கிறீங்களா? யோ, யார பார்த்து சிலை திருந்தாங்கன்ற? எங்க அத்தை நினைச்சா இந்த மாதிரி பல சிலைங்களை இந்த கோவிலுக்கு காணிக்க தர முடியும். அவங்கள பார்த்து திருடின்னு சொல்றியா? பார்த்து பேசியா, இல்ல நடக்கிறதே வேற. யோ, கோதாண்ட சொன்னதுல என்னையா தப்பு? அந்த அம்மா சிலையை திருட தானே இவ்வளவு நேரம் நாடகம் போட்டாங்க. இப்பதான் புரியுது. நீங்க எல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, சிலையை திருட தான் வந்திருக்கீங்க.